نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த பொறுமை எப்போது வரும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யாரிடத்துல தொழுகை இருக்குதோ அவர்கிட்ட பொறுமையை அல்லாஹ் கொடுத்துருவான் என்பதாக சொல்றார். யார்கிட்ட தொழுகை இருக்குதோ அவர்களிடத்துல என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் பொறுமையை கொடுத்துருவான். மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கண்ணியப்படுத்துவான், அவருடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான். இதெல்லாம் தொழுகையினுடைய சிறப்புகள். அந்த தொழுகையை ரொம்ப கவனமாக தொழுகுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டக்கூடிய முறையை இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுவார்கள். அப்போது நாங்க பார்த்தோம், அவர்கள் தக்பீர் கட்டும் பொழுது தங்களுடைய கைகளை தங்களுடைய தோள் புஜம் வரை உயர்த்துவார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப தக்பீர் கட்டக்கூடிய முறையை நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர் என்பதாக கைகளை உயர்த்துறோம். கையை எப்படி உயர்த்தினா போதுமா அப்படிங்கக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும். கைய அல்லாஹ்வுடைய தூதர் தோள் பூஜம் வரை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கைகளை உயர்த்திருக்கிறாங்க என்பதாக புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, தோள் பூஜம் வரை அப்படின்னு சொன்னா நம்முடைய தோள்பட்டை. அப்போ அல்லாஹு அக்பர் என்பதாக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உயர்த்திருக்கிறாங்க. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய, ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிதான் தக்பீர் கட்டுவாங்க. அவங்களுடைய கைகள் தோள் பூஜம் வரைக்கும் போகும். இது ஒரு அறிவிப்பு இருக்கு. இரண்டாவது, ஹஜ்ரத்னா மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 737 மற்றும் முஸ்லிம்ல 641 642வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டும் பொழுது தங்களுடைய காதுகளுக்கு அருகில் கைகளை கொண்டு செல்வார்கள். அப்படிங்கிறது இப்படி கட்டக்கூடிய தக்பீர். தங்களுடைய காதுகளுக்கு அருகில் தங்களுடைய கைகளை கொண்டு செல்வாங்க. அப்ப ரெண்டு அறிவிப்பு இருக்குது. ஒண்ணு, தக்பீர் கட்டுவது தோள் புஜம் வரை கைகளை உயர்த்துவது. இரண்டாவது, காதுக்கு அருகில, அந்த காதினுடைய இந்த சோனைக்கு அருகில கைகளை கொண்டு செல்வார்கள் என்பதாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். இந்த ரெண்டு ஹதீஸுமே ஏற்கப்பட்ட ஹதீஸ். இது ரெண்டுக்கும் முரண்பட்டு ஒருத்தர் தக்பீர் கட்டினார் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை கூடாது. ரெண்டுக்குமே முரண்பட்டு, தோள் புஜம் வரைக்கும் கையை கொண்டு போகல, காதினுடைய சோனைகள் வரைக்கும் கையை கொண்டு போகாம ரெண்டுக்கும் நடுவுல இப்படி தக்பீர் கட்டுறாங்க. சில பேரை நம்ம பார்க்கலாம், அவசரத்துல கூட என்ன செய்வாங்க? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தோள் புஜம் வரைக்கும் கை போகாது, காதினுடைய சோனை வரைக்கும் கை போகல அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை கிடையாது. கைகளை உயர்த்தாமல் தொழுகை இல்லை. அல்லாஹ் அக்பர் என்பதாக கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டாம அது எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகை இல்லை. கைகளை கட்டல, தக்பீர் சொல்லல, தக்பீர் சொல்றாரு ஆனா கைகளை உயர்த்தாம அவர் சும்மா கையை கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை அவருக்கு இல்லை. அப்போ கைகளை உயர்த்தக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெறும் தக்பீரை மட்டும் சொல்லி கைகளை கட்டி கொண்டால் அந்த தொழுகை கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தக்பீர் கட்டக்கூடிய முறையை அவர்களை பார்த்த சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. இரண்டாவது, ருக்கு செய்வது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ருக்கு செய்வார்கள். அவர்கள் ருக்கு செய்யும் போது நான் பார்த்திருக்கிறேன். எப்படி அவங்களுடைய ருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா,
தன்னுடைய தலையை அவர்கள் உயர்த்தவும் மாட்டார்கள், ஒரேடியாக தன்னுடைய தலையை அவர்கள் தாழ்த்தவும் மாட்டார்கள். நம்ம ருக்குவுக்கு போறோமே, அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதிட்டு நம்ம ருக்குவுக்கு போறோமே, அந்த ருக்குவுல நிற்கக்கூடிய முறைய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய தலையை உயர்த்த மாட்டார்கள். ருக்குவுக்கு போயிட்டு தலையை எப்படி தூக்குறது இருக்குது, அது கூடாது. ருக்குவுக்கு போயிட்டு தலையை தூக்குவதும் கூடாது. அதே போன்று ஒரேடியாக என்ன செய்யக்கூடாது, தலைய ஒரேடியா கீழே கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பாங்க. சில பேரை நாம பார்க்கலாம், அல்லாஹ் அக்பர் என்பதாக ஒரேடியா குனிஞ்சிருப்பாங்க, அதுவும் கூடாது. அப்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தலையை உயர்த்தவும் மாட்டார்கள், ஒரேடியாக தாழ்த்தவும் மாட்டார்கள். அவர்களுடைய ருக்குவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ருக்கு எப்படி இருக்கும்னா நடுநிலையாக இருக்கும். நடுநிலைனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேங்காவை கொண்டு போய் வச்சோம்னா அது சரி சமமா நிற்கும். அப்படியே நம்ம கையை வச்சு அப்படி அளவு எடுக்கலாம். ருக்குல இருக்கும் பொழுது தலையிலிருந்து அவங்களுடைய முதுகு பகுதி வரைக்கும் ஒரு ஆளை நிக்க வச்சு நம்ம அளவு எடுத்தோம்னா எப்படி கை நேரா இருக்குமோ, அதே போல என்ன செய்வாங்க, நடுநிலையாக அவர்களுடைய தலையும் அவருடைய முதுகும் நடுநிலையாக இருக்கும். தலையும் தூக்கி இருக்காது, உடம்பும் இறங்கி இருக்காது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் அபூதாவுதுல இந்த ஹதீஸ் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நேராக நிற்பது, முதுகையும் தலையையும் நேராக வச்சிருக்கிறோம். தொழுகையில இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தொழுகையினுடைய அவசியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஹஸரத்னா அலி இப்னு ஷைபான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு குழுவா நாங்க போயிருந்தோம். போயிட்டு நாங்க அவங்கள்ட்ட பையத்து செஞ்சோம். பையத்து செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு தொழுகை நடத்தப்பட்டது. அப்ப நாங்கெல்லாம் தொழுதோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவசரமாக ஒருத்தர் தொழுகிறதா பார்த்தாங்க. அவசரமா ஒருத்தர் தொழுகிறதா பார்த்தாங்க. அந்த அவசரத்துல அவருடைய ருக்குவும் சரியா இல்லை, அவருடைய சஜிதாவும் சரியா இல்லை. அவர் ருக்குவையும் ஒழுங்கா செய்யல, சஜிதாவையும் என்ன செய்யல, சரியா செய்யல. வேகமா தொழுது முடிச்சாரு. உடனே அவரை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ருக்குவிலும் சஜிதாவிலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ருக்குவிலும் சஜிதாவிலும் முதுகெலும்பை நேராக வைக்காதவருக்கு அந்த தொழுகை இல்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹஸரத்னா அலி இப்னு ஷைபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத், பைஹகி, சுனைனுல் குப்ரா போன்ற அந்த ஹதீஸ் கிதாபுல இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகைக்கு முக்கியமானது ரெண்டு. ஒன்னு தக்பீர் கட்டுதல், ரெண்டாவது ருக்கு சஜிதா. இது ரெண்டும், இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ருக்கு ரொம்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும். ருக்குவுல சரிசமமாக நடுநிலையாக இருப்பதும், தக்பீரை சரியாக கட்டுவதும் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய தொழுகையாக அதை ஆக்கி தரும். இதுல குறை வச்சோம்னா அந்த தொழுகை பாத்தில் ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா